வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக 4 மாநில தேர்தல் காத்துட்ருக்குது. ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலத்திற்கும் அக்டோபர் நவம்பரில் தேர்தல் இருக்கும். ஜார்க்கண்டுக்கு ஜனவரியில் தேர்தல் இருக்கும். ஜம்மு காஷ்மீருக்கு சீக்கிரமாக தேர்தல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மகாராஷ்டிராவில் வரக்கூடிய தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் போன தேர்தலில் பிஜேபி, சிவசேனா 2 பேரும் சேர்ந்து ஒரு அணியாகவும், காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அணியாகவும் இருந்து தேர்தலை சந்தித்தாங்க. பிஜேபி அண்ட் சிவசேனா இவர்கள் அதிகமான தொகுதியை பிடிச்சாங்க. ஸோ முதல்வர் சீட் யாருக்கு அப்படின்றதுல 2 பேருக்கும் இடையில் சண்டை வந்தது. சிவசேனா பிஜேபியில் இருந்து விலகி யாரை எதிர்த்து போட்டியிட்டாங்களோ அந்த அணியோட போய் சேர்ந்துட்டாங்க. சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு அணியாக இருந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதற்கப்புறமா பிஜேபி சிவசேனாவினுடைய ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு வந்து இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதற்கப்புறமா தேசியவாத காங்கிரஸ்லேருந்து ஒரு பார்ட் வந்துட்டு பிஜேபி அலையன்ஸோடு சேர்ந்துட்டாங்க. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இவங்க 2 பேர் மட்டும் தனித்தனியாக ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. சிவசேனா பிஜேபியோட ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அப்படின்னும், காங்கிரஸோட உத்தவ் தாக்கரே சிவசேனா அப்படின்ற அணியாக இருக்கிறாங்க. தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ்ன்ற அணியாக பிஜேபியோடவும், சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் அப்படின்ற பேரில் காங்கிரஸோடவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு பெருமளவில் சீட் கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட் கிடைக்கல அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது. அதற்கு முக்கியமான காரணம் தேசியவாத காங்கிரஸை தன்னோட இணைத்துக்கிட்டது. சிவசேனாவை இணைத்ததை கூட வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் தேசியவாத காங்கிரஸை உடைச்சிட்டு வந்து இணைத்ததை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்றத கவனிக்க முடிஞ்சுது. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே சிவசேனா இந்த அணி அமைந்த மகா விகாஸ் அகாடி இந்த கூட்டணிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி அலையன்ஸினுடைய என்டிஏ அலையன்ஸினுடைய முதல்வர் வேட்பாளராக அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் தேர்தலுக்கு முன்னாடி பல சலுகைகளை அள்ளி வீசியிருக்கிறாரு. மகளிருக்கு 1500 ரூபாய், வேலையில்லாத மாணவர்களுக்கான உதவித்தொகைன்னு சொல்லிட்டு பலவிதமான சலுகைகளையும் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ போன எலெக்ஷனில் நிறைய குளறுபடிகள்லாம் நடந்தது. இப்போதைக்கு ஆட்சியில் எவ்வளோ பேர் எவ்வளோ சீட்ஸ் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய 288 தொகுதியில் என்டிஏ அலையன்ஸில் 202 சீட்ஸும், மகா விகாஸ் அகாடியில் 69 சீட்ஸும், மற்றவர்கள் ஏஐஎம்ஐஎம் அவர் 2 சீட்டையும், வேகன்சியில் 15 சீட்டும் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. 288 இடங்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் 145 ப்ளஸ் தொகுதிகளை பெறுபவர்கள் மெஜாரிட்டி பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கலாம். ஸோ அந்த வகையில் எலெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய அமைப்பு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களினுடைய கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 6 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மண்டலத்திலையும் எவ்வளோ சீட் இருக்குது, அதில் யாருக்கான வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. விதர்பா மண்டலத்தில் மொத்தமாக 62 சீட் இருக்குது. இதில் என்டிஏ 18 சீட்டையும், மகா விகாஸ் அகாடி 39 சீட்டையும், மற்றவர்கள் 5 சீட்டையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மராத்வாடா இந்த மண்டலத்தில் 46 தொகுதிகள் இருக்குது. இதில் என்டிஏ 17 சீட்டையும், எம்விஏ 28 சீட்டையும், மற்றவர்கள் 1 சீட்டையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நார்த் மகாராஷ்டிராவில் 35 இடங்கள் இருக்குது. இதில் என்டிஏ 20 இடங்களையும், எம்விஏ 14 இடங்களையும், மற்றவர்கள் 1 இடத்தையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் 70 சீட் இருக்குது. இதில் என்டிஏ 24 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 46 இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. மும்பை மண்டலத்தில் 36 சீட் இருக்குது. இதில் என்டிஏ 14 இடங்களையும், எம்விஏ 22 இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்எம்ஆர் கொங்கன் இந்த மண்டலத்தில் 39 சீட் இருக்குது. இதில் என்டிஏ 19 இடங்களையும், எம்விஏ 14 இடங்களையும், மற்றவர்கள் 6 இடங்களையும் பிடிப்பார்கள்னு கணித்திருக்கிறாங்க. ஓவராலாக 288 தொகுதியில் என்டிஏ அலையன்ஸ் 112 இடங்களையும், மகா விகாஸ் அகாடி 163 இடங்களையும், மற்றவர்கள் 13 இடங்களையும் பிடிப்பார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ட்ராக்கர் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா மகா விகாஸ் அகாடி அவர்களினுடைய கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.